ஓபன் பிளேஸ்ல இந்த மிரட்டல் வந்து துணி இருந்ததுன்னா அவ்வளவு பயந்து போயிடும்ல. மிரட்டறீங்கனா மிரட்டணும். ஏன் இந்த துணி உங்களுக்கு நான் பேசிக்கிறல. இந்த துணி ஏன் இப்படி இருக்கு? ஐயா என்ன மிரட்டுவீங்க? ஐயா என்ன சொல்ல வராங்க தலைவரே? என்ன சொல்றாங்க? சொல்லு பப்ளிக்ல கேளுங்க. சரிங்க அவங்க பேட்டாங்க சத்தம் போட்டாங்க. அவங்க பேட்டாங்க முடிஞ்சு போய் உங்களுக்கு என்ன செய்யணும்? கமிஷனர்கிட்ட பேச சொல்றேன். கமிஷனர் வாங்க, கமிஷனர்கிட்ட பேசுவோம். தொழிலாளர்களுடைய தொழிலாளர் லேபர் ஆபீசர் வரட்டும். இது தொழிற்சாலை சட்டத்துக்கு தொழிலாளர் சட்டத்துக்கு விரோதமாக இதை பண்ணியிருக்காங்கல்ல. லேபர் ஆபீசரை கூட்டுங்க, அவர்கிட்ட வச்சு பேசுவோம். இப்ப நான் நோட்டீஸ் ரிசீவ் பண்ண உடனே அவர் வேலை நின்னுறோம். நிக்கலாம் முடியாது சார். அப்படி நிக்க யாருக்கு சட்டம் அல்ல. அது சட்டம் அல்ல. லேபர் ஆபீசர் வந்து வேலை நடக்கல வந்து இடையூறு இருக்காது. அதுக்கு என்ன வாங்கி வச்சு கொடுத்துருக்கோம் அவ்வளவுதான். சரி வேலையில என்ன இடையூறு இருக்கு? எங்க மக்கள் வேலை பார்க்கறது வந்து இதெல்லாம் வாய்ஸ் கார்டு போட வைக்க வேலை வாய்ஸ் கார்டு எந்த குரூப்ல போட்டாரு? எந்த குரூப் போட்டாரா சார்? அது எந்த குரூப்ல போடலாம்? சரியா நினைக்க மாட்டீங்களா? உங்களோட பர்சனல் வீட்ல உள்ள பொருள் எவ்வளவு வாய்ஸ் கார்டு வேலை விட்டு தகவல் உடனே என்ன 1000 ரூபாய் அப்படி கூட 500 அப்படி கூட 1000 ரூபாய் அப்படி இந்த மாசம் எல்லாம் யாருமே கட்டுப்பட மாட்டாங்க. கமிஷனர் கட்டுப்பட மாட்டாங்க. வேற கட்டுப்பட மாட்டாங்க. ஏன் செல்ல ஏன் பண்ணலாமா? முதல்ல ஏன் செல்ல போக எல்லாமே நடக்க கூடாது. நாளைக்கு